மாண்புமிகு தமிழ்நாடுடைய முதலமைச்சர் அவர்கள் தமிழர்களுடைய பாரம்பரியமான ஜல்லிக்கட்டான அவனியாபுரம், பாலமேடு, அலங்காநல்லூர் மூன்று ஊர்களிலும் அரசின் சார்பில் தமிழர்களுடைய பாரம்பரியமான வீர விளையாட்டான ஜல்லிக்கட்டை மாவட்ட ஆட்சியர்களுடைய தலைமையில் மிக சிறப்பாக இன்றைக்கு நடந்து முடிந்திருக்கிறது. இது தமிழர்களுடைய உணர்வை நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் எந்த அளவிற்கு இதில் முழு ஈடுபாடோடு செய்திருக்கிறார். இன்றைக்கு அலங்காநல்லூரில் நடந்த இந்த ஜல்லிக்கட்டை இளைஞர் நல மற்றும் விளையாட்டுத்துறையினுடைய அமைச்சர் அவர்கள் இதை துவங்கி வைத்திருக்கிறார்கள். இந்த 3 ஜல்லிக்கட்டிற்கும் நம்முடைய மாவட்ட நிர்வாகம், மாவட்ட ஆட்சித்தலைவர் தலைமையிலேயே பல்வேறு துறையினுடைய அதிகாரிகள், காவல்துறை, அதே போல கால்நடைத்துறை, மக்கள் நல்வாழ்வுத்துறை, வருவாய்த்துறை போன்ற துறைகள், ஊரக வளர்ச்சித்துறை, எல்லா துறை, ஊரக வளர்ச்சித்துறை, நகராட்சித்துறை, இந்த துறையினுடைய இருக்கக்கூடிய அத்தனை அதிகாரி பெருமக்களும் முழு ஒத்துழைப்பு தந்து இன்றைக்கு இந்த ஜல்லிக்கட்டை சிறப்பாக நடத்தி முடித்திருக்கிறார்கள் என்பதனையும் தெரிவித்துக் கொள்வதோடு நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இந்த தமிழர்களுடைய பாரம்பரியமான வீர விளையாட்டான ஜல்லிக்கட்டுக்கென்று ஒரு அரங்கத்தை அமைத்திருக்கிறார்கள். அந்த அரங்கம் என்பது இன்றைக்கு இந்த விளையாட்டை உச்சநீதிமன்றத்தில் இன்றைக்கு வழக்கு தொடர்ந்து மாண்புமிகு நீதியரசர்கள் 5 பேர் கொண்ட பெஞ்சு இனிமேல் ஜல்லிக்கட்டு நடத்துவதற்கு தடையில்லை என்ற உத்தரவு வந்த அன்றைக்கு நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தமிழர்களுடைய பாரம்பரியமான விளையாட்டான ஜல்லிக்கட்டிற்கென்று நிரந்தரமாக ஒரு அரங்கம் அமைக்கப்படும் என்று அறிவித்து அது 9 மாத காலத்திலே கட்டு முடித்து அநேகமாக மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இந்த மாதம் இறுதிக்குள்ளாக அதற்கு தேதி இருந்து அதை மிக சிறப்பாக திறந்து வைக்க இருக்கிறார்கள். அதில் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள், மாண்புமிகு இளைஞர் நல மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் அவர்கள் மற்றும் அமைச்சர் பெருமக்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், உள்ளாட்சி பிரதிநிதிகள் அனைவரும் இந்த நிகழ்விலே கலந்து கொள்ள இருக்கிறார்கள் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். அதாவது அதில் ஆன்லைன்ல இருந்தாலும் அதை முதலமைச்சர் இடத்திலையும் அதே நேரத்தில் கால்நடைத்துறை அமைச்சரை கலந்து மாவட்ட நிர்வாகம் கலந்து இதுவரை வாய்ப்பு இல்லாதவர்களுக்கு ஒரு தொடர்ந்து 4 ஜல்லிக்கட்டு நடக்கப் போகிறது. முதல் நாள் ஜல்லிக்கட்டிலே முதலமைச்சர் இருக்கிற போது சிறந்த காளைகளை வைத்து அதை ஆரம்பிப்பதாகவும் மீதி இருக்கிறதிலே அதற்கு வாய்ப்பு கொடுப்பதற்காக எந்த அளவிற்கு நாங்கள் அனுமதி கேட்க முடியுமோ அதை கேட்டு அதற்கான வாய்ப்பு எந்த அளவுக்கு இருக்கிறது என்பதை தெரிந்து சொல்கிறோம். கூடுதலா ஒரு சுத்து இறங்கி விளையாடுறது அதெல்லாம் அப்படி இல்ல. அதெல்லாம் இங்க எல்லாருமே கரெக்டா பாத்துட்டு இருந்தாங்க. 2 பேருக்குமே சம வாய்ப்பு இருந்தது. அதுல 2 வாய்ப்பு கடைசி நேரத்தில் கார்த்திக் நழுவி போனது. இவருக்கு 2 பேரும் சமநிலையில இருந்து கடைசியாக கார்த்தி ஒரு பாடு பிடித்ததுனால அது ஒரு போயிட்டு அதை நேர அத்தனை பேரும் டிவி மீடியாக்கள் எல்லாம் கலந்துகிட்டே இருக்கக்கூடிய இதுல யாருடைய பாகுபாடு இல்லாம கடைசி எல்லாருடைய கண்காணிப்புல இது நடந்துச்சு. அதனால எல்லாருக்கும் வீடியோ இருக்கு. அந்த வீடியோவில் எந்த விதமான குளறுபடியும் இல்லை. ஏன்னா சுற்றும் அதில் இல்லை. அவங்க கேட்டாங்க, கேட்க போது கூட நம்ம எல்லோரும் கலந்துக்கிட்டு இருக்கின்றக்காகத்தான் அந்த கடைசி சுத்துக்கு கூட முக்கியத்துவம் கொடுத்து கடைசி வரைக்கும் எல்லாருக்கும் வாய்ப்பு கொடுத்துருந்தோம். கடைசி கூட நாங்கள் தொடர்ந்து 5 நிமிடம் 10 நிமிடம் கூட வாய்ப்பு கொடுத்துருக்கிறோம். அதனால வீரர்களை பொறுத்தளவு இருவரும் சமமாக இருக்கக்கூடிய வீர விளையாட்டான வீரர்கள் தான். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. இவரும் பரிசு வாங்கியிருக்காரு, அவரும் வாங்கியிருக்காரு. இந்த ஜல்லிக்கட்டை பொறுத்தளவு யாருக்கும் பாகுபாடு இல்லாமல், எந்த விதமான ஏற்றத்தாழ்வு இல்லாமல், காளையர்களாக இருந்தாலும் சரி, வீரர்களாக இருந்தாலும் இது நடந்து முடிந்திருக்கிறது. இதில் காவல்துறையினுடைய உயர் அதிகாரிகள் இது ரொம்ப சிறப்பாக பண்ணியிருந்தாங்க. அது ஐஜியாக இருந்தாலும் நம்ம டிஐஜி, எஸ்பி வரைக்கும் சரி. அது மாதிரி மாவட்ட ஆட்சியரில் எங்களுடைய வருவாய்த்துறையை பொறுத்தளவிற்கு இந்த நேரத்தில் நானும் ஆட்சியர் ஒரு சிறப்பாக சொல்லணும்னா, வருவாய்த்துறையில் டிஆர்ஓ, ஆர்டிஓ, தாசில்தார் எல்லாம் கீழே வரைக்கும் இருக்கிற அதிகாரியாக வழங்கினாங்க. அது மாதிரி பேரூராட்சி நடந்தாங்க. அது மாதிரி
நம்முடைய மாநகராட்சியினுடைய இருக்கக்கூடிய அதிகாரிகள், மாநகராட்சியினுடைய ஆணையர் அவர்கள், அதே போல அங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகளும் அவனியாபுரத்தில் சிறப்பாக நடைபெற்றால் கூட நானும் மாவட்ட ஆட்சியர் அவர்களும் நிச்சயமாக மாவட்டத்தினுடைய கோட்டாட்சியர் அவர்களுக்கு, ஆர்டிஓ அவர்களுக்கு இந்த நேரத்தில் அவர்களுக்கு நன்றி சொல்றோம்னா அவங்க இதில் முழு மூச்சாக ரிஸ்க் எடுத்து ஒரு சிறு தவறு கூட நடக்காம பார்த்துக்கிட்டு செஞ்சாங்க. அதனால அவங்களுக்கு ஒரு சிறப்பான நாங்கள் இரவு மரியாதை தான். எல்லா அதிகாரியும் முழுசாக உழைச்சிருக்கிறாங்க. அதனால கால்நடையாக இருந்தாலும் சரி, திரும்ப சொல்றேன், மக்கள் நல்வாழ்வுத்துறையாக இருந்தாலும் சரி, வருவாய்த்துறையாக இருந்தாலும் சரி, ஊரக வளர்ச்சித்துறையாக இருந்தாலும், அதே போல நகராட்சி துறையாக இருந்தாலும் எல்லா துறைகளுமே சிறப்பாக செயல்பட்டது. அவங்களுக்கு அத்தனை பேருக்கும் அதே போல இந்த கிராம கமிட்டி, அலங்காநல்லூரில் இருக்கக்கூடிய கிராம கமிட்டியாக இருந்தாலும் சரி, பாலமேலில் இருக்க கமிட்டியாக இருந்தாலும், அவனியாபுரத்தில் இருக்கக்கூடிய அரசினுடைய மேற்பார்வையில் நடக்கக்கூடிய அத்தனையும் எந்த ஒரு சிறு குறைபாடு இல்லாமல் மிக எல்லோரும் எதிர்பார்த்ததை விட சிறப்பாக நடந்து முடிந்திருக்கிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்.